முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. வாங்க, முதலாவதாக நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவரை மகிழ்ந்து பாடி கம்பீரமாய் அவரை போற்றுவோமா? தேவதேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவதேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலை மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலை மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா சலோமா, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜ. ஒரு விசேஷ சலோமா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல சந்தோஷமா என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி
தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணி நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலம் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலம் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசு. சொல்லுங்க. துதிப்பதே தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் சாட்சி நிறைந்த சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே தகுதி அல்லோ. சொல்லுங்க. துதிப்பதே தகுதி அல்லோ துதித்திடுவேன். துதிப்பதே துதிப்பதே தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கானந்த சந்தோஷம், தருமெனக்கானந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழல், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தோடும் காலை. ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தோடும் காலை. துதியுடனே ஸ்தோத்தரிப்போம், தூயவரை நாம் தொழு
திருப்பாதம் சேர்ந்து ஜெபித்து தவறாமல் வேதம் திருப்பாதம் சேர்ந்து ஜெபித்திடுவோம். ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை சொல்லுங்க. ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தொடும் காலை துதியுடனே ஸ்தோத்தரிப்போம். நீங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்பா, துதியுடனே 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 நாம் தொழுதிடுவோம். ஆராதனை இந்த வேளை ஆராதனை மக்கே ஆராதனை மக்கே ஆராதனை நல்ல கரங்களா சேர்ந்து எல்லாம் சேர்ந்துருது. ஆராதனை மக்கே ஆராதனை மக்கே ஆராதனை மக்கே ஆராதனை. உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்து உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாகவே சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக அசைவாடும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா அசைவாடும் 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 ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான. சதைகள் உண்டாகட்டும் சதைகள் உண்டாகட்டும் வசனம் உணவாகட்டும் உண்டாகட்டும் வசனம் உணவு. ஒருத்தர் சொல்லுவோமா? சதைகள் உண்டாகட்டும் வசனம் உணவாகட்டும் சதைகள் உண்டாகட்டும் வசனம் உணவா. ஐயா அசைவாடும் எல்லாம் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டு ஆவில நிறைந்து அசைவாடும் அசைவாடும் ஆவியான நல்ல சத்தமாக இழுத்தட்டி என்று அசைவாடும் உற்சாகமாய் உற்சாகம். ஆமென். ஆவியான ஒரு செலிப்ரேஷனோடு சொல்வோம். என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான. சதைகள் உண்டாகட்டும் சதைகள் உண்டாகட்டும். இந்த அருமையான கால நேரத்துல ஒரு போட்டி உண்டாகட்டுமே. சதைகள் உண்டாகட்டும் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவான் வாய்களை திறந்து சொல்லுங்க. நல்லா பாடுங்க, நல்லா அறிக்கை செய்யுங்க, நல்ல சிந்தனையோடு சொல்லுங்க. என் வாழ்க்கை அசைவானது இந்த வசனம் மாட்டம் தரணப்பா. உலகம் தருகிறதல்ல இந்த வசனம் அப்பா. வசனம் மாட்டத்தை தரணும். ஆம் தேவ ஜனங்களே, அவரை துதிக்கிறது ஒரு அறிக்கை செய்வது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக நித்திய பேரின்பம் மேட்ரிமனி குறித்ததான ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட போதகரை ஆரம்பித்து இந்த ஊழியங்கள் மகிமையாக நடக்குது. இன்றைக்கும் அநேகர் இணைக்கப்படுகிறார்கள். உங்கள் குடும்பத்திலே திருமண தேவைக்கு காத்திருக்கிறவங்க இருப்பாங்கன்னா, ஒரு வாழ்க்கை துணைக்கு காத்திருப்பவர்கள் இருப்பார் என்றால் உடனடியாக எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானதை தருவார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இன்னைக்கு நாம் தியானிக்கிற அல்லது வேத பகுதி ஏசாயா 51 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து அல்லது 52 அதிகாரம் 13 வரைக்கும். அல்லது இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் என்றால் அவேக் ஜயன் அப்படி சொல்லி, எழுந்திரு சியோன், சியோனே எழுந்திரு, எழுந்திரு சியோனே அப்படின்னு சொல்லும். அது ஒரு தலைப்பை கொடுக்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய பெரிய சிறையிருப்புகளை எல்லாம் சந்திச்சாங்க, பெரிய பெரிய அடிமைத்தனங்கள்லாம் சந்தித்தாங்க. அவர் சந்தித்த 3 பெரிய அடிமைத்தனம் சிறையிருப்புனா உங்களுக்கு நல்லா தெரியும். முதலாவது என்னது? எகிப்திய அடிமைத்தனம். இரண்டாவதாக அவள் சந்தித்த பெரிய அடிமைத்தனம் யார் மூலமாக சந்திச்சாங்க? அசீரியர்கள் மூலமாக சந்தித்தார்கள். மூன்றாவதாக பெரிய ஒரு அடிமைத்தனத்தை பாபிலோனியர்கள் மூலமாக சந்தித்ததை குறித்து பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த அடிமைத்தனம், பாபிலோனிய அடிமைத்தனம் ஏன் ஏற்பட்டது? எசேக்கியா செய்த ஒரு சிறிய தவறு. காட்டக்கூடாததான் காட்டு நிமித்தமாக ஒரு நாள் வரும், அப்பொழுது எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போயிடுவார்கள். அவன்கிட்ட திறமையான ஆட்கள் ஜனங்கள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த வார்த்தைக்கின் படியே நடந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பெரிய சிறையிருப்புக்குள்ள அவங்க போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களிலே அவர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொல்வாங்களாம், அடுத்த தடவை கண்டிப்பா எருசலேமிலே இந்த பண்டிகையை நாங்கள் ஆசரிப்போம். ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. சோத்திரம், செதறிப்போ இருக்கிற இடங்களிலே பஸ்காவை ஆசரிக்கிற சூழ்நிலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சியோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இந்த நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சியோன் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எருசலேம்ங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல கர்த்தரை போய் மீண்டும் ஆராதிப்பது அவருடைய பெரிய குறிக்கோளா இருந்தது. அதே போலதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற கிறிஸ்தவராய் இருக்கிற நம்முடைய வாஞ்சை என்னன்னா, அந்த பரம சியோனுக்குள் நாம் கடன் செல்லும். கரங்களில் போய் தள்ளிடுச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிறையிருப்பில் அவங்க இருக்கிறாங்க. அலுசோத்திரம், அவர்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் ஆண்டவரை அலுசோத்திரம் மறந்து மற்ற அந்நிய தெய்வங்களை பின்பற்றினாலே, மற்ற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலே ஒரு பெரிய சிறையிருப்புக்குள்ள ஜனங்கள் கடன் சென்றதை குறித்து பார்க்க. பெரிய சிறையிருப்பின் நேரத்தில் அவருடைய நிலையை பார்க்கும் பொழுது அதோ கதி தான் அவங்களுடைய நிலைன்னு சொல்லி பார்க்கும். அப்படி சிறையிருப்பின் நாட்கள்ல அவங்க நினைச்சு பார்க்குறாங்க, ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்குறாங்க, எப்படியாவது ஆண்டவர் எழும்பி நமக்கு ஒரு மீட்பை தருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்ன மறந்துட்டாங்க, ஆண்டவர் எந்த இடத்துல ஆண்டவர் அவங்க விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்துலயே அவர் நிற்கிறாரு. தூரம் போனது இந்த ஜனங்கள் தான். இவங்க மீண்டும் எழும்பி புறப்பட்டு வந்துட்டா ஆண்டவரோடு கூட சேர்ந்து கொள்ளலாம். கரங்களை போய் தள்ளிடுச்சங்கப்பா. அப்போ ஒரு தவறான கண்ணோட்டம் பாருங்க. 51 அதிகாரம் 9 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க பாருங்க, கர்த்தருடைய புயத்தை குறித்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? எழும்பு எழும்பு பெலன்கொள். என்னது? கர்த்தரின் புயமே, நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம், நீங்க வாங்கய்யா. ஐயோ ஐயோ, என்னப்பா நீ விட்டுட்டு போன இடத்துலயே நான் நிக்கிறேன்ப்பா, நீ தான்ப்பா தூர போயிட்ட, நீ வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வேற ஒன்னும் சொல்லல. இவங்க சொல்றாங்க, எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடி எழும்பு. அவங்க பார்த்துருப்பாங்க எவ்வளோ காரியங்களை பார்த்து, எகிப்தில் நடந்த அற்புதங்களை பார்த்து, கர்த்தருடைய புயத்தின் மூலமாக நடந்த அற்புதங்கள், செங்கடல் 2ஆக பிளந்ததை பார்த்திருப்பாங்க, பெரிய அதிசய அற்புதங்களை பார்த்திருப்பாங்க. அதனால தான் சொல்றாங்க, மீண்டும் எழும்பு, ராகாபை துண்டித்து. ராகாப் என்கிறது இங்கு ஆவிக்குரிய நிலையில யாரை குறிக்கிறதா இருக்கின்றால், சோத்திரம் என்னது, யாரை குறிக்கிறது? எகிப்தியரை குறிக்கிறதா இருக்கிறது. எகிப்தியரை பார்த்து சொல்றாங்க, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை, டிராகன், வலு சர்ப்பத்தை ஆங்கிலத்தில் என்ன போட்டு டிராகனை வதைத்தது. யார் டிராகன்? யார் இந்த டிராகன்? பார்வோன் தான் இந்த டிராகன். ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ தான் அல்லவோ?
அடுத்து 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போன பண்ணினதும் மீட்கப்பட்டவர் கடந்து போக கடல் பள்ளங்களை வழியாக்கணும் நீதான் அல்லவோ அப்படி சொல்லி கர்த்தருடைய புயத்தை குறித்து பேசுறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்ல 52ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் வரும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு. டே என் ஜனங்களே, ஒரு விஷயத்தை கவனிங்க. என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டெப் எனக்காக எடுத்து வைக்கும் பொழுது மெய்யாகவே நான் ஒரு விடுதலை விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காட்டும் பொழுது உங்களுக்காக பல அடிகளை எடுத்து வைக்கிற தேவன் நான் என்பதை ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி. சின்ன பிள்ளைகளை நல்ல கையை தட்டணும், நல்ல நோட்ஸ் இருக்கணும். எஸ், அல்லேலூயா. ஆண்டவரே, அதை தான் சொல்றேன். பாருங்க, சில வார்த்தைகள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. பாருங்க, நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1ஆம் வசனத்தில் பாருங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அல்லது கம்ஃபர்ட் கம்ஃபர்ட், ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அல்லது நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். அது மாத்திரமல்ல, 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பாடுங்கள் பாடுங்கள் அப்படி சொல்லப்பட்டு பாடுங்கள் பாடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரர், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 17ஆம் வசனம், 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எழும்பு எழும்புன்னு சொல்லப்பட்டு. அது மாத்திரமல்ல சோதரர், 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது புறப்படுங்கள் புறப்படுங்கள் சொல்ல. அது மாத்திரமல்ல 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சமாதானம் சமாதானம். ஸோ ரொம்ப ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் நிறைந்த அலுசோத்திர புத்தகம் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். சில காரியங்களை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார். எழும்பு எழும்பு எழும்பு. இவங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய திமிர்வாதத்திலே சிக்கின நிலைகள், ஒன்றும் செயல்பட முடியாத நிலைக்குள்ளே வந்து விட்டதை குறித்து பார்க்கிறோம். அலுசோத்திரன், இவருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது மனம் கசந்து போன நிலை காணப்படும். மனம் கசந்து போயிட்டோம். ரெண்டாவதா முக்கியமாக மனமற்ற நிலை, ஒரு விடுதலைக்கான ஒரு மனமே போன சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில். விடுதலையா? இதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, இது நமக்கு கிடைக்காது. அப்படிதான் நம்ம லைஃப் இப்படியே போயிடும். அவ்வளோதான், இன்னும் மீள்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இனிமே நம்ம லைஃப் ஸ்டைலே இப்படித்தான், போகிற போக்கிலே ஆற்று வெள்ளம் போகிற போக்கிலே போய்ட்டு நம்மளால எதிர்நீச்சல் போடவே முடியாது. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் அந்த 8 பேரை தாண்டி மற்ற எல்லா ஜனங்களும் அந்த ஆற்றின் வேகத்துக்கு நேரே செத்த மீன்களை போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பமோ ஒரு எதிர்நீச்சல் போடுகிற நிலை காணப்பட்டது. மனம் இல்லாத நிலை. இந்த வேத பகுதி நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா 52ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலை இல்லாதவர்களா, எதுல மனம் இல்லாம அவர் காணப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். முதலாவதாக அவங்களுக்கு எதிர்த்து போராட மனசே இல்லை. எதிர்த்து போராடுறதுக்கு மனசே இல்லை. உன் வல்லமையை தரித்துக்கொள். படுத்து கிடக்கிற ஒருத்தனை பார்த்து லட்சோத்திரா, ஒரு அம்மா வந்து ஒரு ஹார்லிக்ஸை போட்டு ஒரு இன்ஷூரை போட்டு ஒரு பூஸ்டரை போட்டு கொடுக்குறாங்க. குடிக்க மனசு இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த பிக்சர் பார்த்துக்குங்க. அவனுக்கு பலன் கொடுறதுக்கு மனசே இல்லை. கை கிட்ட வரைக்கும் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்த மாதிரி கொடுத்தாச்சு. இன்னும் அது எலும்பி சாப்பிட்றதுக்கு மனசு இல்லாத இல்லை. எதிர்த்து போராட மனசு இல்லை. ரெண்டாவதாக பலப்படுறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. பலப்படுறதுக்கு மனசே இல்லை, அப்படி போய் கிடக்குறாங்க. மூன்றாவதா பார்க்கும் பொழுது வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எப்போ நல்ல வெல் ட்ரெஸ்டாக இருப்பீங்க? சர்ச்சுக்கு வர நேரத்தில், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற நேரத்தில் எல்லாத்தையும் இப்படி போட்டு சுமக்க முடியாமல் சுமந்து நிறைய பேர் போவாங்க. தூக்க முடியாமல் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படி போகிற ஆட்களை பார்த்துருக்கேன். இதான் நான் சொன்னேன், அன்னைக்கு சொன்னேன். ஒரு அம்மா சொல்லிச்சு கணவர் பார்த்து, என்னங்க நாங்கள் வாங்கியிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குதா அப்படின்ச்சு. உடனே அவரை தூக்கி பார்த்துட்டு சொன்னார், ஏம்மா இவ்வளவு வெயிட்டான ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்க அப்படி சொன்னார். சரியா, நான் தானே கட்ட போகிறேன், உங்களுக்கு என்ன கஷ்டம்னு. ஏம்மா நான் தானே துவைக்க போகிறேன் அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி அலங்காரம் போட்ட ட்ரெஸ், போட்ட நைட்டியோட, போட்ட கட்டின சாரத்தோட அப்படியே குளிக்காம கிடக்கிற நிலைகள் பாருங்க. வெளியே வர மனசு இல்லை.
அடுத்ததாக பாருங்க, சுத்திகரிக்கப்பட மனசுல அங்க சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, தூசி எதிரி விட்டு எழுந்துரு. தூசிகளை கிடக்கிற நிலைய பிக்சரைசேஷனை பாருங்க, தூசியில கிடக்கிற நிலைகள். அது மாத்திரமல்ல, கட்டவிழ்க்க மனதில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கிடக்கட்டும். அப்படியே இருக்கிற நிலையை பாருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறதுக்கே மனசுல ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல, ஒரு ஹோப்புக்கான வாய்ப்பு இல்லாத சிச்சுவேஷன் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இந்த ஜனங்கள் இருக்கிற பொழுது, இந்த ஜனங்களை ஸ்தோத்திரம் எழுப்பினது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஜனங்களை எழுப்பி ஆகணும். கர்த்தர் செய்வார்னு சொல்றாங்க, ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். இப்போ இந்த ஜனங்களை தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்கள தூக்கி எடுக்கணும். எப்படியா தூக்கி எடுக்கணும்? இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதான், நரகம் தான் என் வாழ்க்கை, பாடுகள் தான் என் வாழ்க்கை, பிரச்சனை தான் வாழ்க்கை, சாபம் தான் என் வாழ்க்கை, தீமை தான் என் வாழ்க்கை, குறைவு தான் என் வாழ்க்கை, அவ்வளவுதான் சொல்லி முயற்சி பண்ணி பார்த்து தோற்று போய் இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற ஜனங்களுக்கு அலசோத்திரம் அவங்களை எழுப்பிடுறதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறது தான் அலசோத்திரம் இந்த பகுதியில் பார்க்குறோம். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நேராக நம்ம நடந்து போகணும். போயிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே உன்னை தூக்கணும். எல்லாரும் இதை என்ன செய்யணும்? உங்கள் தோளில் தூக்கி நீங்கள் போடணும். சோத்திரம் நீங்கள் கடன் செல்லும் பொழுது எப்பேற்பட்ட சோத்திர சூழ்நிலையில் இருக்கிற ஜனமும் மீண்டும் எழுந்திருப்பார்கள். கரங்களை வைத்து அலட்சம் பார்ப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது என்னன்னு தெரியாது. ஒரு காலத்தில் அலசோத்திரம் நற்செய்தியாளர்கள் அணுகிற பை தான் இந்த பணி. சுவிசேஷ வேலைக்கு போகிறவங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு போட்டிருக்கு, சுவிசேஷ வேலையை நம்ம செய்யணும். இன்னைக்கு எழும முடியாமல் நிறைய பேர் கிடக்குறாங்க. அதற்கு உங்கள் வாய் தான் பெரிய மூலதனம். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உங்கள் கிரியை தான் ஒரு பெரிய மூலதனம்ங்கிற மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்களும் நானும் இப்படி செத்து கிடக்கிற, விழுந்து கிடக்கிற, குட்டீரா கிடக்கிற, திமிர்வாத கிடத்துல கிடக்கிற ஜனங்களை அல்சோத்திரம் எழுப்புவதற்கு இந்த பையை தூக்கி மாட்டினா போதும். இந்த பைக்குள்ள வெறும் சாக்லேட் மட்டும் இருந்தால் போதாது. என்ன இருக்கணும்? வேதாகமும் நமக்கு இருக்கணும். கிடியன்ஸ் பைபிள் நமக்குள்ள இருக்கணும். அது மட்டும் போதாது. சோத்ரம் சியோன் எதிசபை கொடுத்த ட்ராக்ட் இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இது மட்டும் போதாது. சோத்ரம் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாக கொஞ்சம் சாக்லேட் வச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். அல்லேலூயா. இது நம்ம செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதிலே எந்த வித சந்தேகம் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஸோ இப்படி விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க பாருங்க. இந்த விழுந்து கிடக்கிற கூட்டத்தை எழுப்புகிறது என்ன? அதான் இந்த 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. அந்த 7ஆம் வசனத்திலிருந்து 4 விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனும் அவன் தலை தூக்குவான். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க மூலமா தலை தூக்குவாங்க. பக்கத்தில் வலது பக்கம் சொல்லுங்க, இடது பக்கம் சொல்லுங்க, உங்க மூலமா தலை தூக்குவாங்க, உங்க மூலமா எழுந்திருப்பாங்க. நீங்க செயல்பட்டா போதும். சொல்லுங்க பாப்போம். முதலாவதாக நீங்களும் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் தலை தூக்குவாங்க. என்ன அப்படின்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவ்வளவுதான் சத்தமா? அவ்வளவுதான் சத்தமா? இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்பு பிரச்சனை தான். மனுஷன் அன்புக்காக தான் இயங்குறான். அன்பு நிமித்தமாக அவன் சோத்திர பாவத்தில் விழுகிறது குறித்து பாரு. மனுஷரை நம்பி ஏமாந்து சீரழிந்த ஆட்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இன்னைக்கு சோத்திர இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க, நம்ம செஞ்ச வேலைக்கு கர்த்தர் ஒரு நாள் சாகிற வரைக்கும் நம்மளை நேசிக்கவே மாட்டார்னு முடிக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தீமையை நாங்கள் செஞ்சிட்டோம். அவ்வளோ ஆண்டவர் வேதனைப்படுத்தினோம். அவர் உயிர் உள்ளவராய் இருந்தும் அவரை வணங்காம நாமே உண்டாக்கின காரியங்கள் எல்லாம் வணங்கி எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா அவளை கேவலப்படுத்த முடியுமோ, கொச்சப்படுத்த முடியுமோ, அவமதிக்க முடியுமோ அவ்வளோ வேலையை செஞ்சோம். இனிமே அவர்கிட்ட நமக்கு என்னது அன்பே கிடைக்காது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல சோத்திரம்
ஆண்டவர் அந்த ஜனங்களை எழுப்புறதற்காக நம்ம சொல்றார் ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நான் சொல்கிற ஒரு சமாதான வார்த்தை, முதலாவது சொல்ல ஒரு சமாதான வார்த்தை என்ன? சமாதானத்துக்கு என்ன சமாதான வார்த்தை? இயேசு உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லது அவர் அன்பு பாராட்டுகிற ஆண்டவர். அவர் எப்பேற்பட்ட பாவியை நேசிக்கிறவர். பாவத்திலே கையும் மெய்யுமா அகப்பட்டவர்களுக்கும் மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு அன்பின் தேவன். ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ கடைசி வரைக்கும் அன்பு கூறுகிற ஆண்டவர். அவர் வெறும் வாயால வட சூடுகிற தேவன் அல்ல. அவர் அன்பு கூறுகிறேன் சொல்லுகிற தேவன் அல்ல. தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக செய்து காட்டின ஒரு ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் மரிக்கல. அப்ப எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார்னா, அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்தது மூலமாக அன்பு பாராட்டினார். கரங்களை வைத்து அரளிச்சுங்க பாப்போ. ஒரு தாய் தன்னுடைய நேசிக்கிற குழந்தையை தேற்றுவது போல நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். அதான் ஏசாயா 40:1 வாசித்தோம். என் ஜனங்களை ஆற்றுங்கள், என் ஜனங்களை தேற்றுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, நீங்க ஏசாயா 51 திருப்பிக்கிடுங்க. 12 பிற்பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? உன்னை என்ன சொல்ல, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன். முதல் பகுதி 12 முதல் பகுதி, நானே ஆறுதல் செய்கிறவர். நான் ஆறுதல் சொல்லலாம், ஆனா ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆறுதல் சொல்லலாம் பிரதர், ஆனா ஆறுதல் செய்கிறவர் அவர். அப்ப நம்ம சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். எத்தனை இடங்கள்ல போயிருக்கிறேன். அது மறித்து அவங்க நம்பிக்கை ஒரு இடத்துல ஒரு தடவை போகும்பொழுது ஒரு அம்மா மறிச்சு போனாங்க. அந்த குடும்பமே அந்த அம்மாவுடைய பென்ஷனை வச்சு தான் வண்டி ஓட்டினாங்க. ஒரு ஐயா அம்மா, 2 பிள்ளைகள், இன்னும் 2 பிள்ளை, 4 பேர் இப்படி எல்லாம். இந்த அம்மா டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அதுதான் வண்டி ஓட்டுறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அது திடீர்னு அந்த அம்மா மறிச்சு போன நேரத்தில் அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு. வாட் நெக்ஸ்ட்? என்ன செய்வது, ஏது செய்வது ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில் நாங்கள் போகிறோம். நானும் ஒரு சில சகோதரர் போய் அந்த வீட்டில் நின்றுட்டு, கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை பாருங்க, அப்படி நம்ம காசு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, சொன்ன ஒரு வார்த்தை அந்த குடும்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்திச்சு. கரங்களை வைத்து தள்ளிச்சோங்க பார்ப்போம். அதான் சொல்கிறேன், நம்முடைய வாயெல்லாம் சும்மா சாதாரண வாயில் சமாதானத்தை கூறுற வாய். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் வாய் சமாதானத்தை கூறுற வாய், ஆட்டுகிற வாய். என்னது ஆட்டுகிற வாய், தேட்டுகிற வாய். சொல்லுங்க அல்லேலூயா. அறிவாள் போன்றதல்ல நம்முடைய வாய், வெட்டி சிதைக்கிறது அல்ல, சுட்டு பொசுக்கிறது அல்ல. நம்முடைய வாயானது ஆட்டுகிறது, தேற்றுகிறது. அதான் சொல்ல, நானே ஆட்டுகிறேன்னு சொல்லி இருக்கிறார். பாருங்க, நீங்க 16 பிற்பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன்ப்பா. என்ன சார் அன்பை எப்படி வெளிப்படுத்தாரு? என் கரத்தின் நிழலினால் உன் மேல வெயில் படாதப்பா, உன் மேல வெளிச்சம் படாதப்பா, உனக்கு தீமையான எதுவும் வராதப்பா. அந்த உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிலையில தங்குவார். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவனாகினார், உறங்குறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறான். சொல்லுங்க. 52 வாசித்து பார்க்கும் பொழுது நீங்க 59 பிற்பகுதி வாசித்து பார்க்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொள்வார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து. அப்ப பாருங்க, நான் உன்னை நேசிக்கிறேனா? அவர் ஆற்றுகிற தேவன், அவர் தேற்றுகிற தேவன், அவர் அரவணைக்கிற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல உங்களையும் என்னையும் தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. பின்னால இருக்க ஐயா அம்மா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. வெளியில உட்கார்ந்து இருக்காங்க சத்தமா. குழந்தைகளை வச்சிருக்கவங்க நல்லா தாலாட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியே செய்வார். அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மார்போடு
அணைப்பாரே மனக்காவலை தீர்ப்பாரே அணைப்பாரே மனக்காவல் தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் ஆட்டி தேற்றுகிற ஒரு ஆண்டவர். சொல்வேன், அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகள் நம்ம தூக்கிடுவோம், ஒரு 10 வயசு பிள்ளையை தூக்கிடுவோம், சரியா? அதுக்கு பிறகு தூக்க மாட்டோம். வாலிபரில் தூக்குவீங்களா? தூக்க மாட்டோம். ஒரு காதலன் காதலி வேணா தூக்கி பார்ப்பாங்க. என்னது கல்யாணம் முடிஞ்ச வேகத்தில் உற்சாகத்தில் தூக்கி இடுப்புப்படி ஆன ஆளுகளும் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் 150 கிலோவா நீங்கள் இருந்தாலும் உங்களை தூக்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவர் அன்பு அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு. சொல்லுங்க பார்ப்போம் அல்லேலூயா. அகல ஆழம் உயரமா எவ்வளவு உங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். அது ஸ்தோத்திரம். அன்பு அது அளவிட முடியாத அன்பு. நீங்கள மெஷர் பண்ண அவ்வளோ ஆழம், அவ்வளோ நேசிக்கிறார். பக்கத்து சொல்லுங்க, அவ்வளோ உங்களை நேசிக்கிறார். இதை சொன்னீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒடிஞ்சு போய் யார் என்னை நேசிக்கிறான், யார் எனக்கு இருக்கிறான்னு இருக்காங்க. இன்னைக்கு சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஆமே, உங்களை தண்டிக்க வேண்டிய ஆண்டவராக இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திர. கல்களால் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் தான் ஐயா. நீ இல்லைன்னா தூக்கி போட்டு போகலாம், ஆனாலும் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கல, உள்ளத்தை கேட்டார். நீ நான் தேடி போகல, என்ன தேடி வந்தாரையா எந்த இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கறதற்கு ஸ்தோத்திரம் ஒண்ணுமே முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லணும், போய் இயேசு உங்களை நேசிக்கிறா. இந்த சமாதான செய்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த சமாதானத்தின் நற்செய்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இரண்டாவதாக எது தேவ ஜனங்களை அப்படியே எழும்ப செய்யுது அப்படின்னா, இரண்டாவதாக முதலாவது சொன்னேன் என்னது, இயேசு உங்களை நேசிக்கிறார். இரண்டாவதாக இயேசு உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்கான கிரயத்தை செலுத்திட்டாரு. இனிமே நீங்க எதுவும் செலுத்த வேண்டாம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாவற்றிற்கான கிரயத்தை ஆண்டவர் செலுத்தி விட்டார். இனிமே நீ ஒன்னும் செலுத்த வேண்டாம். ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய நெருக்கத்தில் இருக்கிறேன், இவ்வளோ பெரிய பாவ கடல்ல இருக்கிறேனே, இப்ப நான் எப்ப வெளியே வந்து இதெல்லாம் செலுத்தி மீண்டு வர்றது? கவலைப்படாத மகனே மகளே. ஸ்தோத்திரம். உன்னை மீட்டெடுக்கிற அது தேவன்னா உனக்கான எல்லா கிரயத்தையும் நான் செலுத்தி இருக்கிறேன். கரங்களை போய் தலைவச்சுங்க பார்ப்போம். சில நேரம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கிற ப்ராஃபசிஸ் தீர்க்க தரிசனங்கள் ரெண்டு சில நேரங்களில் அந்த காலத்திற்குரியதா இருக்கிறது, சிலது எதிர்காலத்துக்குரியதா இருக்கிறது. சில தீர்க்க தரிசனம் பாருங்க அந்த காலத்துக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது, எதிர்காலத்துக்கும் சேர்த்து சொல்லப்பட்டு. ஒரு தீர்க்க சொல்லும்போது அந்த காலத்திலும் விடுதலை, இந்த பாபிலோன் சிறைப்பிலிருந்து அவங்க விடுதலை பெறுறாங்க. அதே நேரத்தில் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து நிரந்தர விடுதலை கொடுக்கும்படியா வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 52ஆம் அதிகாரம் நீங்க 14ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அல்லேலூயா இயேசு செய்த கிரயம் இந்த அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அலங்கோலமானார். நீங்க 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மனுஷரை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வையும், மனுப்புத்திரரை பார்க்கலாம் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடடைந்தபடினால் அவரை கண்டு அநேகர் பிரமிப்பன. என்ன இவ்வளவு அழகான இயேசுவா இவ்வளவு அலங்கோலமா மாறிட்டாரு. 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் 2ஆம் பிற்பகுதி நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்ட 53:2 பிற்பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது ஆம் அவரை விரும்பத்தக்க ரூபம். அவர் திடீர்னு முகத்துல ஃபுல்லா கொப்பளமா இருக்கிற ஒருத்தர் வந்தாருன்னா எப்படி இருக்கும் நமக்கு? சில நீங்க பார்த்துருப்பீங்க, தர்மம் எடுக்க வரும்பொழுது பார்த்தாலே நமக்கு ஏதோ அப்படி சொரிய ஆரம்பிச்சிடும். அப்படி அலங்கோலமா இயேசுநாதர் அதுக்கான கிரயத்தை சில நம்முடைய பாவம் நம்முடைய வாழ்க்கை அலங்கோலமாக்குகிறது. நம்முடைய அலங்கோலமான வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக அவரது அதற்கான கிரயத்தை செலுத்தினார். இரண்டாவது நீங்க அவரை பார்க்கும் பொழுது நீங்க 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டார். வந்து 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 அற்புதங்களை பெற்றாங்க.
அல்ல ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அசட்டை பண்ணினது தேவனையும் மற்ற ஜனங்களையும். இதை சரிப்படுத்துறதுக்காக, பிதாவை அசட்டை பண்ணி இதை சரிப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டார். கூட கூட வந்த ஒருத்தனும் இல்லை, சீசர்ல யாருமே இல்லை. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். யாருமே இல்லாம கைவிடப்பட்ட பாவம் உங்களை கைவிட பண்ணும், பாவங்கள் உங்களை கைவிட பண்ணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தமானது பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும், மற்ற ஜனங்களோடு கூட உங்களையும் என்னை ஒப்புரவாக்கும். கரங்களை போய் தலைச்சங்க பார்ப்போம். அல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்துமா சர்ரத்தை ஒப்புரவாய் மாற்றும். விசுவாசிகளிடத்திலே ஒரு ஒப்புரவாகுதல் ஏற்படுத்தும். அந்த அசட்டை பண்ணப்பட்டார். அது மாத்திரமா? சோத்திரம். நீங்க 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் அடிக்கப்பட்டார். ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டாக்டர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு எப்படிலாம் காயம் வருமோ அப்படியெல்லாம் கர்த்தர் காயப்பட்டார். கிழிக்கப்படுறது மூலமாக, குத்துகிறது மூலமாக, ஊடுறது மூலமாக, வெட்டுதல், அவர் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் காயம் வருமோ எல்லா காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? உங்கள் பாவங்கள் என்னுடைய பாவங்களை அலசோத்தை நீக்குவதற்காக அந்த வேலையை செஞ்சார். கரங்களை தலைச்சக பார்ப்போம். அதான் நீங்க டைரக்டா 52ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். சொல்லப்பட்டிருக்கு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஏன் சொல்றாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அதற்கான பெரிய கிரயமாக நம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு. நம்முடைய கடை சொட்டு ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் இருக்கிறாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் கடன்களை எல்லாம் மன்னிக்கிறேன்னு சொன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வருமோ, அதே போல நீ எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கப்பா, அறிந்து செஞ்சிருக்க, அறியாம செஞ்சிருக்கிற. அல்லது ஒரு மனைவி இருக்கிற நேரத்தில் இன்னும் 4 பேர்கிட்ட போற நிலை இருக்கிறது, இப்படி இருக்கு, அப்படி இருக்குது. அப்படிலாம் உலகத்தின் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குது ஐயா. ஆனா இன்னைக்கு அல்ல இயேசுல நீ வரும் பொழுது அல்ல ஹாலில் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. உனக்கான கிரியத்தை கத்த செலுத்தி தீர்த்துட்டாரு. சொல்லுங்க அல்லேலூயா. இனிமே நீ எழும்பி வர முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காத. நீ தாராளமா எழும்பி வரலாம். நீ நல்ல நெஞ்ச நிமித்திட்டு வரலாம், நல்ல சந்தோஷமா வரலாம். ஏன்னா உனக்கான கிரியத்தை இயேசுநாதர் செய்து இருக்கிறார். இதுதான் நல்ல செய்தி. பக்கத்து சொல்லுங்க, இதுதான் நல்ல செய்தி, இதுதான் நல்ல செய்தி. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நல்ல செய்தியை கொடுத்து பாருங்க. 3வது, நமக்கு நேரம் வேகமாவே சொல்றேன், 3வதாக ஒரு நல்ல செய்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் அடிமையாவதில்லை. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இனிமே யார் ஒன்ன அடியார் சரியா? என்ன நீ செலுத்திட்டியா? ஆமா, எனக்கு ஒருத்தர் பெரியவர் செலுத்திட்டாரு, இனிமே நான் ஒன்றும் செலுத்த தேவையில்லை, போடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படி என்ன செய்யலாம்? சந்தோஷமாக வெளியே வரலாம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்னது? பிரைஸ் தி லார்ட். ஒரு அட்மிஷன் காத்திருக்கீங்க, இழுபறியில் இருக்குது. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹையர் ரெக்கமெண்டேஷன் நடந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு, அப்படிங்கிற நேரத்தில் போ உனக்கெல்லாம் கிடைக்காது, நீ எடுத்த மார்க்கு கிடைக்காதுன்னு சொன்னாலும் முன்னால் எப்படி இருப்பிய? சார் கிடைச்சிருச்சு. என்னப்பா உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அங்கே பெரியவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, ஆனால் கிடைச்சிட்டு இன்னைக்கு சொல்ல போறீங்க, பெரியவர் எல்லாத்தையும் செலுத்திட்டாரு. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் செலுத்திட்டாரு. இனிமே நீ என்ன அடிமை பண்ண முடியாது. கரங்களை வைத்து வரல சொங்க பாப்போ. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு நிறைய சின்ன வயசுல நிறைய ஸ்டோரி சண்டே ஸ்கூல்ல கேட்டிருப்பீங்க, ரைட்டா? வாத்து கதையை கேட்டிருப்பீங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் சொல்ல போனால் நேரம் ஆயிரும். அருமையா தேவ ஜனங்களே, இனிமே நம்ம அடிமை ஆவதில்லை. ஏன்னா நீங்க பாருங்க, வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் ஏசாயா 52:1 பிற்பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில். சொல்லுங்க அல்லேலூயா. இனிமே யார் வர்றதில்லை? விருத்த சேதனம் இல்லாத ஆளுக்கு வருவதில்லை, அசுத்தம் அவங்கிட்ட வருவதில்லை. அவன் அடிமையாக்கவே முடியாது. ஏன்னா அதற்கான கிரயத்தை கத்த செலுத்தி உன்னை மீட்டு விட்டார். அதான் சொல்ல போறோம். இந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துங்கள். 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவித்து என்ன செய்யுங்க? 3வது, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துங்க. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமா பாவத்திலே வீழ்ந்த நானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஜி கொடுங்க. ரொம்ப ஹையா போடுறீங்களா? விடுதலை 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 பெற்றேன்,
விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே, இந்த நாளில் எந்த இயேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாட்பின் மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த நாட்ம மீட்பின் விடுதலை. சொல்லுங்க, விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே இந்த நாளில் எந்த இயேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாட்பு மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த நாட்பு மீட்பின் விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை, தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, எந்த சந்தோஷம் இந்த விடுதலை, எந்த இயேசு இலவசமாய் தந்த விடுதலை, எந்த இயேசு இலவசமாய் தந்த விடுதலை. கரங்களை தட்டி விடுதலை. யாரெல்லாம் விடுதலை பெற்று நல்ல கையை தட்டி அறகுறையார் விடுதலை பெற்றுக்கான்னு பார்த்துலாம். சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. எரிக்கும் கோப பிடியில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை, எரிக்கும் கோப பிடியில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. அன்பரேசுவே தந்த விடுதலை, அன்பரேசுவே தந்த விடுதலை, என்ப காணம் செல்லும் வரை உண்டே விடுதலை. ஆமென். சொல்லுங்க பாப்பா, என்ப காணம், என்ப காணம் செல்லும் வரை உண்டே விடுதலை, என்ப காணம் செல்லும் வரை. நீங்க மாத்திரம் பாடுங்க, விடுதலை. பேசும் பொய்யினில் விடுதலை, மிடுக்க பேசும் பெருமையில் விடுதலை, அட்டுக்க பேசும் பொய்யினில் விடுதலை, மிடுக்க பேசும் பெருமையில் விடுதலை. ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே, ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே, தாழ்மை கொள்ள உண்மை பேசுகின்றார் என்னிலே, தாழ்மை கொள்ள உண்மை பேசுகின்றார் என்னிலே. விடுதலை. விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நாளே, எந்த இயேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம விடுதலை பெற்றவங்களா நல்ல ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல 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 நல்ல. இனிமே எதுவும் அடிமைப்பட, இனிமேல் நீ அடிமை ஆவது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கிரயத்துக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். ஒன்று கொண்டதான் கிரயத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. இனிமே யாரும் ஒன்று அடிமைப்படுத்த முடியாது. வந்தா இயேசுவை காட்டுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எல்லாம் பொறுப்பெடுத்துட்டார். சொல்லுங்க பாப்போம் பக்கத்துல, அவர் எல்லாம் பொறுப்பெடுத்துட்டாரு. அல்லேலூயா. நீ யாரும் பிளேம் பண்ண வா எனக்கு வேலை செய்யன்னு சொல்ல முடியாது, மாவாட்ட வா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அவர் பொறுப்பெடுத்துட்டார், சுதந்திரம் விட்டுட்டார். அதே நேரத்தில் நாலாவது ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல ஸ்தோத்திரம். நம்மளை யாராவது ஆளுகை செய்யணும் பார்த்துக்குங்க. வி ஆர் டிபெண்டன்ட் பீப்புள். நான் இண்டிபெண்டன்ட் யாருமே சொல்ல முடியாது. அல்ல ஸ்தோத்திரம். நம்ம கடவுளை சார்ந்து வாழ்ந்தாகணும், இயற்கையை சார்ந்து வாழ்ந்தாகணும், இதர மனிதர்களை சார்ந்து வாங்க. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நான் ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன அப்படின்னா, கடவுளை சார்ந்து வாழணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. அல்லேலூயா. நம்ம ஆளுகை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நான் யார் ஆளுகை கீழே இருக்கிறோம்? இயேசுவின் ஆளுகை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்பயுமே நமக்கு சந்தோஷம். பாருங்க, என்ன பிரச்சனை என்ன சவால் இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அது சோத்திரம். இயேசு கிறிஸ்துக்கு ரத்த சாட்சியா மரிச்சவங்க பாருங்க, எப்பா
உன்னை நீ மறுதலிச்சா விட்டுரும், இல்லைன்னா உன்னை தூக்கி கொன்னுருவோம். பாலிகாப்புங்கிற ஒரு பக்தன் 85 வயசுல அவரை மறுதலிக்க சொல்றாங்க, முடியான்ட்டார். எல்லாருக்கும் நல்ல சாப்பாடுலாம் போடுறாரு, வாங்கடா போவோம் எல்லாரும் சொல்றேன். பாருங்க, தூக்கி கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டாங்க. ரைட்டா, அவர் ஹாயா இருக்கிற பார்த்து அதிர்ந்து போனாங்க. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை பாருங்க, யோவான் கடைசி புத்தகத்தில் எழுதுறாரு, அவர் நிலையை பாருங்க, தூக்கி எண்ணெயில் போட்ட பொழுது திருப்பி போடுங்கன்னாரு. நீங்க எப்படி சொல்லுவீங்களா? ஏன்னா தேவராஜ்யன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நமக்கு நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் சேலஞ்ச் நிறைய இருக்குயா, ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் சந்தோஷத்தை கெடுக்கவே விட மாட்டார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க மாட்டாதுன்னு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லையா. போடியா, என்னெல்லாம் செய்யா, உருட்டி போடுறியா பிரட்டி போடுறியா, என்ன போடு, நான் கவலையே பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நான் ஓ ஆளுகள் இல்லைப்பா, அல்ல கொல்றேன்னா கொல்லு, நான் கவலைப்படேன். இங்கேருந்து கண்ணை மூடி பரலோகத்தில் போவேன், அல்லது உயிரோட இருந்தால் ஏசு கூலியும் செய்வேன். ஏன்னா நான் அவருடைய ஆளுகையில் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த கண்ட ஆளுகையில் சிக்கி, மனிதருடைய ஆளுகையில் சிக்கி, அல்லது சோத்திர உலக பொருட்களின் ஆளுகையில் சிக்கி, அல்லது ரம்மியில் சிக்கி சீரழிஞ்சு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்லது சோத்திரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கடந்த நாட்களில் மறித்து போனார்னு சொல்லி மார்ட்டின் பிரதர் சொன்னாங்க. நல்ல குடும்பம் ரம்மியில் சிக்கி ரம்மில் சிக்கி நிறைய எத்தனை பேர் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல இப்படி சிக்கி அங்க சிக்கி இங்க சிக்கி சீரழிஞ்சு போயிருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சிக்கலே இந்த லைஃப்ல கிடையாது, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உன்னை பார்த்து கோமாளின்னு சொல்லலாம், ஏமாளின்னு சொல்லலாம், நம்ம பிழைக்க தெரியாதுன்னு சொல்லலாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார், சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பெரிய டார்ச்சரே நமக்கு தான். ஐயோ பலர்னு கேவலப்படுத்திடுவாங்க, கேவலை பண்ணிடுவாங்களா, கேலி பண்ணி அதை பண்ணி, கவலையப்படாதீங்க. அனுசோத்திரி இங்கே எத்தனை வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துருப்பீங்க. அதுக்கு பிறகு நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமஇடத்தில் செய்யப்படுகிற போல எனக்குள்ளே செய்யப்படுவதாக. என் தேவையெல்லாம் சந்திங்கப்பா. மாட்சிமை வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடியதே. சொல்லுங்க பாப்போம், மாட்சிமை வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடியதே. உம்மை பாராட்டிக்கிட்டே கொண்டாடிக்கிட்டே இருப்பேன்ப்பா. Hallelujah, 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 hallelujah. நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, சித்தம் நடக்கணுமே, நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. கரங்களை வைத்தி அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா மாட்சிமை மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். சொல்லுங்க, ஆட்சியும் வல்லமை மாட்சிமை மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். இன்னொருத்தர சொல்லுவோமா, கலங்களை வைத்தி, ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். என்றென்றும் என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா.
ஆட்சியில பாதுகாப்பா இருப்போம். அவருடைய ஆட்சியில பரிசுத்தமா இருப்போம். அவருடைய ஆட்சியில அவருக்கு பயந்து இருப்போம். அவருடைய ஆட்சியில் அவருக்கு பக்தியா இருப்போம். அவருடைய ஆட்சியில் நம்ம பாக்கியவான்களா இருப்போம். ஹல்லேலூயா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த நற்செய்தி, ஹல்லேலூயா, நல்ல செய்தி என்னது? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிக பண்ணுகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் பாடுகள், அக்கிரமங்கள், மீறுதலுக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார். இனிமேல் செலுத்த வேண்டிய ஒன்றும் இல்லை. இனிமேல் யாரும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. இனிமேல் கர்த்தரே, உன்னை உருவாக்கினவரே உன்னை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ். என்னுடைய வருஷன் சொல்லணும்னா, அன்பு பாராட்டுகிறார், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஆண்டவரே உங்களை ஆளுகை செய்வார். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான கிருபை நமக்கு தந்தார். கர்த்தர் நித்தம் உங்களை ஆசீர்வாதமாய் ஜெயமாய் நடத்த போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவரே நம்முடைய தஞ்சமாய், கோட்டையாய், அடைக்கலமாய் நம்மை வழி நடத்துவாராக. சகோதரே, திருநெல்வேலியில் இருப்பீர்கள் என்றால் எந்த சபைக்கும் போலனா எங்கள் சபைக்கு வாங்க. நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இன்னும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வேண்டும், நல்ல வழிகாட்டுதல் வேணும், சகோதரர், நல்ல போதனைகளுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக காத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க சகோதரர், எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதில் ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடியெல்லாம் இருக்குது, பாருங்கள். யூத் ப்ரோக்ராம், யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ் இருக்குது. அது மாத்திரமல்ல, ஜைன் ஏஜ் டிவிங்கிற யூடியூப் சேனலில் சிறுவர்களுக்கான பிளஸ் அப்படின்னு சர்வீஸ் நடக்கு. நிச்சயம் சூப்பராக இருக்கும். பிள்ளைகளை பார்க்க வைங்க. இந்த லீவு காலங்களில் நீங்கள் பார்க்க வைங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.